ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர் இருக்கிறார். என்னுடைய உதவியாளர் இவர்தான் என்றார்கள். அவருடைய பேருதான் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் 594ஆம் ஆண்டு மக்கா நகரில் பிறந்தார்கள். இளமை வயதில் இருந்தே வலிமை மற்றும் வீரத்துக்காக அறியப்பட்டார்கள். 615ஆம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணந்தார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்டார்கள். பத்ர் போர்க்களத்தில் முன்னணியில் நின்று பல குறைஷி தலைவர்களை வீழ்த்தினார்கள். உஹது போரின் போது நபியவர்கள் இவரை முன்னணி வரிசையில் நிறுத்தினார்கள். காயமடைந்தும் தளராது போராடினார்கள். ஹுனைன் போரின் ஆரம்பத்தில் முஸ்லிம் படையினர் குழப்பத்தில் ஆழ்ந்தபோது குதிரை படையினரை வழிநடத்தி நிலைநிறுத்தினார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே சுவர்க்கத்தை நோக்கி நன்மாராயம் கூறப்பட்டார்கள். நபியவர்களுடைய மரணத்துக்கு பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரிதா போர்களில் தளபதியாக பணியாற்றினார்கள். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பாரசீகத்தை நோக்கிய படையெடுப்புகளில் தளபதியாக செயலாற்றினார்கள். ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் பதற்றங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் சேர்ந்து கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படைக்கு எதிராக நின்றார்கள். நபியவர்களின் முன்னறிவிப்பை உணர்ந்தபோது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறத் தழுவி தனது சகோதரத்துவத்தை முன்வைத்தார்கள். தனது 62வது வயதில் 656ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 35இல் போர்க்களத்தில் இருந்து வெளியேறி செல்லும் சமயம் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போது இவர்கள் கூறிய கடைசி வார்த்தை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதாகும். இதுதான் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.